நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்வதற்கான அந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருந்தது. இப்ப இந்த நிலையில தற்பொழுது வரை 251 எம்பிக்கள் இந்த வாக்கெடுப்புல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இப்ப இந்த வாக்கு முடிவுகள் என்னவாக இருக்கிறது? மகளிர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வகை செய்யும் அரசியல் சாசன 131வது சட்டத்திருத்த மசோதா மற்றும் தொகுதி மறுவரை ஆணைய மசோதா, இந்த 3 மசோதாக்களும் மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவை முன்னதாக மத்திய சட்டத்துறை அமைச்சரும் மத்திய உள்துறை அமைச்சரும் மக்களவையிலே அறிமுகம் செய்தார்கள். ஆனால் அதனை அறிமுக நிலையிலேயே எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இவற்றை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் இதன் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். முதலில் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் குரல் வாக்கெடுப்பை ஏற்க முடியாத எதிர்கட்சிகள் தெரிவித்ததை தொடர்ந்து ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ரெக்கார்டிங் சிஸ்டம் என்ற அடிப்படையில் கையால் பதிவு செய்யக்கூடிய அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. அந்த வாக்குப்பதிவினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த மசோதாவை அறிமுகம் செய்ய ஆதரவாக 251 பேரும் எதிராக 185 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 436 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். எதிர்ப்பை விட ஆதரவு அதிகம் என்ற அடிப்படையில் இந்த 3 மசோதாக்களும் மக்களவையிலே தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மசோதா மீதான விவாதமும் முறைப்படி துவங்க இருக்கிறது. ஒருவேளை இந்த மசோதாவை அறிமுகம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக வந்திருந்தால் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய முடியாமலேயே போயிருக்கும். அறிமுக நிலையிலேயே மசோதா என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் எதிர்ப்பை விட ஆதரவு மிக அதிகமாக இருப்பதால் இந்த மசோதா தற்போது வெற்றிகரமாக மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவாதம் சற்று நேரத்திலே துவங்க இருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.